இன்னிலிருந்து என் வீட்டுல எல்லா வேலையும் நீதான் செய்யணும். உன் வீட்டுல 21 கோழி உண்டுமே எங்கடி போச்சு? அவ்வளவு தவறவள ஊருக்குள்ள போயாச்சு. அப்படியா? ராத்திரி தான் வரும். இங்க பாரு என்ன அப்படி 21 பேர் வேலையை நான் மட்டுமா செய்யணும்? அப்படி என்ன 21 பேர் செய்கிற வேலையை செய்தால் நிம்மதியா இருக்க விடுவாளா? ஒரு நாள் இருக்க விட மாட்டாய். என்னென்ன வேலை செய்கிறாள்? என்னம்மா? வீடு வாசல் தூத்திடுவாள், மெழுகு வாழ்த நீர் எடுப்பாள், காடி முட்டை பால் காய்த்தி தனிலி மோர் கடைந்திடுவாள். உத்தம பொண்ணு அவ உயர் போலே கண்ணே, உத்தம பொண்ணு அவ உயர் போலே கண்ணே. அவள் வீடு வாசல் தூத்திடுவாள், மெழுகு வாழ்த நீர் எடுப்பாள், மெழுகு வாழ்த நீர் எடுப்பாள், காடி முட்டை பால் காய்த்தி தனியே மோர் கடைந்திடுவாள். உத்தம பொண்ணு அவள் உயர் போலே கண்ணே, உத்தம பொண்ணு அவள் உயர் போலே. இந்த விதமாகவே இவ செய்கின்ற வேலையெல்லாம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுவா. தெய்வக்கண்ணி ஆண்டவனை தடும்போது சரி ஆண்டவனாகிய பகவான் ஒரு பண்டாரமாக வடிவம் கொண்டு அப்படி நாகக்கண்ணி வீட்டில் அன்னம் கேட்பது போல் வர அப்படி தெய்வக்கண்ணி அமுதுபடியாண்டு கொண்டு வந்தாள். அம்மா இந்த ஒரு 7 மணியாம்பரில் இருக்கிறது சரி ஒரு குரத்துக்குள்ளே அடைச்சு வச்சு 41 நாள் கழிச்சு திறந்து பாருவோம் சிறதீருன்னு பகவான் மறைந்தார். அருமையா அடைச்சு வச்சுட்டா பாத்திரத்துக்குள்ள அவர் அடைத்து வைத்து அப்படி திறந்து பார்க்கும் போது 41 நாள் கழிச்சு பார்த்தா அங்கே உக்கில் பன்றி கீரி கூவ மயில் செண்பகம் கடைசியா வந்து பிறந்தான் கருடன். கருடையாழ்வாரும் வந்து பிறக்கிறார். பிறந்த ஒரு பெரிய ஆலாமரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற சரி சிற்றனைக்கு கருடன் பிறந்தது எறிந்தான் ஆர்கோடகன். அம்மா நமக்கு காலம் பிறந்துட்டாரு, எதிராளி வந்துட்டானே அப்படி என்று சொல்லி என்ன செய்தாவார்கள்? பூம்பாரி கருடையாழ்வான் கொண்டிடுவான் நம்மை என்று, கொண்டிடுவான் நம்மை என்று, சாமியோடு வேசமச்சி பாப்பானாய் வடிவெடுத்தார் ஒரு பாப்பானாய் வடிவெடுத்தார் சாமியோடு வேசமச்சி அழகான ஒரு பிராமணன் போல் வேடம் கொண்ட இந்த கார்கோடகன் ஆமா அக்கறை என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே சரி பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காதலித்து மனம் முடித்தானா, கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். ஆமா பக்கத்துல முடிச்சுக்கிட்டான். அக்கறைன்னு சொல்றது சுசீந்திரம் பக்கத்துல இருக்குது அக்கறை தான். இது திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்குது. ஆமா அங்க ரொம்ப அக்கறை தான். இருந்தாலும் ஒடுகாருக்கு ரொம்ப தான் அக்கறை. அப்படி சொல்லுங்க. நேர பக்கத்துல வந்த பாப்பாத்திய பார்த்தானே எனக்கு மனசு படக்குனாயி அப்படியே கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. மேல மயில் கொண்டுட்டான். கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. ஆமா காதலித்து மனம் முடித்து இருக்கும் போது சரி ஒரு நாள் இந்த பாப்பாத்தி கேக்குறா என்ன பாருங்க என்னமா எப்ப பார்த்தாலும் வீட்டை சுத்தின கோழி மாதிரி இங்கே தானே சுத்திட்டு இருக்கிறேன். ஆமா நீங்க ஏதாவது பொய் சொல்றீங்கன்னு என் மனசுக்குள்ள பாப்பாத்தி என்னங்க உன்கிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன். சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சுய ரூபம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? இல்ல ரூபானாவும் பயமா தானே இருக்கும். பயந்துராத. அதை நீ பாக்கணும்னா நான் பால் பழம் முட்டை எல்லாம் சாப்பிடுவேன். என்ன கொண்டு வரேன் உடனே வாங்கிட்டு வா. பால் பழம் முட்டை சேகரித்து அரண்மனை வைத்தாள். சரி வச்சிட்டு வெளியே நின்னு பார்த்தா பாருங்க. ஆமா பாலை கண்டவன் அப்படியே பாம்பாயிட்டான். உடனே பாம்பாயிட்டான். பாம்புன்னு சத்தம் போட்டா பாத்தீங்களா? ஒரு பாம்படிக்கு ஒரு ஊரே திரண்டு அந்த வேலையிலே வேற சிறகடியுடனே அலைகடல் வெளி மலர்கள் திசை வீசே விலை பெரு முதுகி நெளிபட வீதான் பெரிய பகைத்தலை குலையே பல பல மலைகள் கிடை பல மலைகள் படி எழுந்தளவோ பல பல பலனா அவர் உடலதில் கொத்த உடமதி
விழியே உடலதி கொத்த உடலதி விழியே உடலதி கொத்தே உடமதி விழியே உடலதி கொத்த உடலதி விழியே உறவிரல் நகமது முதுகினில் உருவே ஒரு விரல் நகமது முதுகினில் உருவே தமையனுமானாய் சத்துரைவானாய் தாயாரை சிறை வைத்ததினாலே இழந்தே வெள்ளை சாரியதாக்கி தாயுட சிறையது போக்கி ஏனி அரணார் வெள்ளி கையிலாயும் போய் அமர்ந்தாரே முப்பரக்கோட்டைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முப்பரக்கோட்டை எரிக்கணும், முப்பராதிகளை கொல்லணும். அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். இதுக்கு நானா வரணும் அங்க இருந்து? இல்ல மாப்பிளே, எனக்கு 1000 பேர் என் பக்கத்துல இருந்தா நீங்க இருந்த மாதிரி இல்ல பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டு, உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல 3 பேரு, வருங்காலம் பிள்ளைகள் கையில். ஆமா. இப்ப யார பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கும் பரமசிவனுக்கும் மாயவருக்கும் வேலையே இல்லப்பா. ஆமா ஆமா. எப்ப பார்த்தாலும் அவர் கொடுக்கிறாரு, இவர் அழிக்கிறாரு, இவர் அழிக்கிறாரு, அவர் கொடுக்கிறாரு. ஆமா ஆமா. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வீரத்தில திறமை இருக்கான்னு பாக்க. அது சரி, அவர் பொங்கி போடுறாரு, இவர் திங்காரு, இவர் திங்காரு, அவர் பொங்கி போடுறாரு, நம்ம இருந்து விடாது இல்லையா? அந்த கதையை ஆயிர விடாது இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கும் பொங்க தெரியுதா, திங்க தெரியுதா பாக்கணும். அதை செய்யணும் இல்ல? அப்படி என்று வித்தைக்கு மொத்த விநாயக பெருமானை வைத்து சொல்கிறார். வித்தைக்கு மொத்தவனே, என்னப்பா வித்தைக்கு மொத்த கணபதியாகிய வீரா, ஐயா வீரா, வெட்ட போலி போல கோட்டையை சுட்டே வருவா. வித்தைக்கு மொத்த கணபதியாகிய வீரா, அவ வீரா, நீ வேட்டை போலி போல கோட்டையை சுட்டே வருவா. கணபதி புத்தியினது சொல்வார், அவர் சொல்வார், துணிவை ஏற்றி சுமந்து செல்ல பாடி பாசத்துக்களை வாகனம் வாங்கிட்டு தந்தால் அவ தந்தால் பாதாரி கோட்டையை பைய பைய சென்று பார்ப்பி. பாசத்துக்கள் ஏறி வாகனம் வாங்கிட்டு தந்தால் அவ தந்தால் பாதகர் கோட்டையை பைய மெல்ல சென்று பார்ப்பி. சட்டை உள்ளே வெள்ளிக்கை இல்லையில் கோமான், அம்மா கோமான் போல விரிச்சாலை வாகனம் ஒன்று கொடுத்தாரே. மகனே கணேசா, அப்பா நீ உடனடியாகவே சென்று முப்பர கோட்டை அழித்து வருவாயா செல்வமே? கோட்டை தானே அழிக்கணும். ஆமா. எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க. இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. உனக்கு ஏத்த வாகனம் ஒரு வாகனம் இருக்கு தெரியுமா? என்ன? என்னிலையும் கேடு கட்டா ஒன்ன வந்து மாலை போட்டா என்ன வந்து போட்டிருக்கான் பாரு. எலியிலையும் பெரிய எலி, பெருச்சாளி. பெருச்சாளி வாகனமா? ஆமா. எப்பா என்ன என் உடம்புக்கும் உருவத்துக்கும் பெருச்சாளிக்கு மேலதான் ஏறேன்னா அப்படியே துவரவள ஊர்ல ஒட்டிக்கிட்டா ரோட்ல அப்பவும் மாதிரி ஒண்ணு ஒட்டாது. மந்திரத்தை சொல்லி விஞ்சுகின்ற மந்திரத்தை சொல். ஆமா. ஜெட்ட விடையும் வேகமா உன்னை கொண்டு போயிரும். அப்படியப்பா? ஆமா. இப்ப வர்றேன் பாருங்க. அப்படி என்று சொல்லு. வேற பிள்ளையார் பெருச்சாளி வேகணும் அப்படி சம்மனு வந்துட்டு இருக்கிறார். உட்கார்ந்தாரு. பார்த்தார்கள் முப்பராதியர்கள். அண்ணே தம்பி, அங்க பாத்தியா ஒரு சின்ன எலிக்க மேல ஒரு பெரிய யானை வருதுப்பா. எலிக்க மேல யானை வருதுன்னு சொல்லாத யார் தெரியுமா? இது யாரப்பா? நம்ம பகையால் இருக்கிறாரே சிவபெருமான். ஆமா. அவருடைய மூத்த மகன் விநாயக பெருமான் கணபதி விரதம். ஓ, இவர்தான் கணேசனா? இவர் கையில வச்சிருக்கிறாரே ஒரு புல்லு ஆயுதம். ஓ, புல்லு ஆயுதமா? என்னது புல்லு? அருகம்புல்லு. அருகம்புல்லு, அருகம்புல்லு. ஆமா. அந்த அருகம்புல்ல மந்திரத்தை ஜபிச்சு கோட்டையில வீசுறான்னு வச்சுக்க. புல்ல ஜபிச்சு துப்புனா கோட்டை சாம்பலாகி போயிடும். அப்படி என்று சொல்லி 18 வண்டியில் வாழை இலையை பரப்பி பாவித்துக் கொண்டே கணபதி முன்பிலி படைத்தார். 18 வண்டியில் வாழை இலையை பரப்பி பரப்பி பாவித்துக் கொண்டு கணபதி முன்பிலே வைத்தார். தந்திரமாகவே எல்லோருக்கும் மூத்தே தமையல் தக்கதோர் பூசையை கண்டவர் கோபம் தணித்தார். செட்டுக்கார பையன் வந்துட்டு போகும் பாப்போம். முட்டி
போடாமல் அவரிட்ட பூஜை உகந்தே கொப்பர கோட்டையில் கணபதி போய் வீட்டிருந்தாரே இந்த விதமாக இதை மட்டும் லேசா குட்டியங்கனே பிள்ளையாருக்கு தேவையான அது என்ன பண்ணா பாருங்க அதாவது பிள்ளையாருக்கு தேவையான எல்லா விதமான படைகளும் அம்மா இவ்வளவு அழகா படையல் போட்டிருக்கான் சப்புன்னு உட்கார்ந்துட்டாரு இவ்வளவு அழகான ஒரு ஆளுகளே அப்பா நம்மள கொல்லு சொல்லிட்டாரப்பா அதான் அப்பாவுக்கு கொஞ்சமும் விவரமே கிடையாது அப்படியானால் இவ்வளவு அருமையா படையல் போட்டிருக்க முப்பராதி நாம ஏதாவது பண்ணலாமா தொடவே கூடாது அப்படி என்று எதுக்கு வந்தவங்க தெரியாம மறந்து சம்முன்னு அவரே இவன் என்ன செய்தா பாருங்க பார்த்தார் இந்த விநாயகர் வருவான் எதுக்கு வந்தவன் மறந்து அவரு உட்கார்ந்துட்டாரு ஆமா ஏன் மாப்பிளே அத்தா மூத்தவன் போய் இருந்துட்டான் ஐயா ஆமா இனி என்ன பண்றது அடுத்தால இன்னொரு பையன் இருக்கிறானே உங்க இளையவன் சூரனை சம்மாரம் செய்த சுப்பிரமணிய கடவுள் ஆமா அவனை கூப்பிட்டு அனுப்புங்க அப்படி என்ன சொல்லு அந்த விநாயகர் பெருமானே அவரே அங்க இருக்கும்போது ஆமா இளையவனாகிய அந்த வெற்றிபடி வேலவனை அழைத்து சொல்கிறார் ஆமா எப்பா முருகா அப்பா வேலவா அப்பா சண்முகா என்னப்பா ஈராறு கரமுடைய ஏற்றவடி வேல் முருகா ஏற்றவடி வேல் முருகா கார்வண்ணர்க்கு மருமகனி கண்டா செந்தில் வடிவீலா கார்வண்ணர்க்கு மருமகனி கண்டா செந்தில் வடிவீலா ஈராறு கரமுடைய ஏற்றவடி வேலா ஏற்றவடி வேலா கார்வண்ணர்க்கு மருமகனி கண்டா செந்தில் வடிவேலா கார்வண்ணர்க்கு மருமகனி கண்டா செந்தில் வடிவேலா போக ஒரு எளிதான புகழ்வீலா சொல்லுகிறேன் போக ஒரு எளிதான புகழ்வீலா சொல்லுகிறேன் என்னுடைய வார்த்தை இது வேளாணி தட்டாளே என்னுடைய வார்த்தை இது வேளாணி தட்டாளே ஓடி அடடி ஆஹா முருகா அப்பா உடனடியாக சென்று முப்புற கோட்டை எரித்து வருவாயா முப்புற கோட்டை தரப்ப எரிக்கணும் உங்களுக்கு பகையாளிடா இருந்தா அவன் எனக்கும் பகையாளித்தான் அப்படி சொல்லுடா எனக்கு ஒரு வாகனம் கொடுங்கப்பா இப்பா உனக்கு ஏத்த ஒரு வாகனம் சூப்பர் வாகனம் இருக்கு என்ன வாகனம் ரயில் வாகனம்